இப்ப எதுக்கு சடனா ஸ்ரீஜா பேர்ல ஃபேக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சீங்க? அதுக்காக ஒரே ஒரு காரணத்தை சொல்லுங்க. டேய், நான் உன் அம்மா. நல்லது கெட்டது எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. இதுக்கு பேர் தான் வரட்டு பிடிவாதம். விஷால், ஏன் இசை பேர்ல வாங்க வேணாங்கிறதுக்கு உங்களால ஒரு ரீசனும் சொல்ல முடியலல்ல? விஷால். ஸ்ரீஜா, ஏய் நீ பேசு. அத்தை, எனக்கு இந்த ஃபேக்டரி எல்லாம் வேண்டாம் அத்தை. இசைக்கு இந்த ஃபேக்டரியை எழுதி வச்சா இசையும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு வருவா. அவளுக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல. அன்னைக்கு மாமா கூட சொன்னார்ல, அதே மாதிரி இசை பேருக்கே எழுதி வச்சிருங்க. நீங்க என் பேர்ல இதெல்லாம் எழுதி வைக்கிறதுல இங்க யாருக்கும் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆளுக்கு எனக்கு யோசனை சொல்ல வேண்டாம். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஸ்ரீஜா கூட தான் சொத்து வேணான்னு சொல்றா. நீங்க இசை பேருக்க மாத்தி கொடுத்துருங்கம்மா. சுமித்ரா, நீயும் கொஞ்சம் யோசிக்கலாமே. ஸ்ரீஜா பேர்ல நான் இந்த ஃபேக்டரியை வாங்க வேணாம்னு சொல்லல. ஆனா இந்த ஃபேக்டரியை இசை பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப பேச்சு மாறலாமா? அப்படி கேளுங்கப்பா. இசைக்கு தான் அந்த ஃபேக்டரி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இப்படி என்னப்பா ஒரு புது முடிவா இருக்கு? விஷால், நீ திரும்ப பேசாத. நான் முடிவு பண்ணதுதான். இது உங்க முடிவுலாம் இல்லம்மா, உங்களோட மூட நம்பிக்கை. டேடி இருடா. உங்க அம்மா தான் இவ்வளவு தூரம் உறுதியா சொல்றால, அதனால இந்த ஃபேக்டரியை ஸ்ரீஜா பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்னப்பா? சரியா? மச்சி வாடா மச்சான், அட்டகாசமா இருக்குடா. சூப்பர்டா. அண்ணா, நான் சொன்னல என் ஃப்ரெண்ட். மச்சான், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டா. முதல்ல ஒரு 100 ரூபாய் தான் குறா. பணம்? ஐயோ மச்சான், பர்ஸ் எடுத்துட்டு வரலடா. அட போ மச்சி. ப்ரோ ப்ளீஸ் கிவ் மீ ஒரு 100 ரூபீஸ். அட குடுங்க பிரதர். குடு. தேங்க் யூ பிரதர். டேய் தம்பி, அண்ணா 90 ரூபாய் ஆச்சு. இந்தா வேலை 10 ரூபாய் டிப்ஸ். ஓகே, போ. சந்தோஷமா போயிட்டு வா. பை. டேய் என்னடா இதெல்லாம்? அப்புறம் மச்சி, ஏய் நல்ல வேலை சீக்கிரம் வந்துட்டடா. ஆட்டோக்காரன் வேற முறைச்சிட்டே இருந்தான்டா. சரி, நீ வேற கோட் சூட்லாம் போட்டு வர சொல்லிட்டியா? நான் ஏதோ கார்ப்பரேட் கம்பெனில ப்ரோக்ராம் வாங்கி கொடுத்துட்டு போலன்னு நினைச்சு நான் வேற ப்ரிப்பேர்டா டிப்டாப்பா வந்துட்டேன் மச்சான். சரி, என்ன ப்ரோக்ராம், எங்க ப்ரோக்ராம், எப்ப ப்ரோக்ராம் சொல்லு. டேய் மச்சான், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணனும். ஹெல்ப்பா? நானா? என்ன மச்சான்? டேய் குழையாம நேரா நின்னு சொல்றா. அந்த கம்பெனி யாரோடதுன்னு தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு மல்ஹோத்ராவோட, நாளைக்கு ஸ்ரீஜா பேருக்கு ரெஜிஸ்டர் ஆகும். யாரு? நம்ம ஸ்ரீஜா பேருக்கா? என்ன மச்சான் சொல்ற? ஏய் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்டா. இந்த பாரு, நான் சொல்ற மாதிரி உள்ள இருக்கிற மல்ஹோத்ரா கிட்ட நீ பேசணும். நானா? எதுக்கு? அது எங்க கம்பெனி ஸ்ரீஜா பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுக்கு என்ன எதுக்குடா வர சொன்னீங்க? டேய், என்னடா அவன் இத்தனை கேள்வி கேட்கறான்? ராகவ் இரு, நான் பேசுறேன். ஒரு நிமிஷம். டேய் மச்சான், நான் சொல்றத மட்டும் கேளு. மத்ததெல்லாம் நீ பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் தெளிவா எல்லாத்தையும் சொல்றேன். உள்ள போனா மல்ஹோத்ரான்னு ஒருத்தர் இருப்பாரு. என்னது மல்கோவாவா? ஆமா, அந்த மல்கோவா ஆம்பளையா பொம்பளையா? மாம்பழம் பிசினஸ் ஏதாவது பண்றாங்களா? டேய் மல்கோவா இல்லடா, மல்ஹோத்ரா. புரிஞ்சுக்கோ. இந்த கம்பெனியை நான் காசுக்காக விற்கல. இதை என்னால பாத்துக்க முடியல. அதனால என்னை விட நல்லா பாத்துக்க தெரிஞ்ச ஒரு பிசினஸ்மேன் கையில ஒப்படைக்கணும். சோ இத பத்தி மேற்கொண்டு பேசி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சார், ஒரு டீல இப்படியா கட் அண்ட் ரைட்டா பேசுவீங்க? நீங்க கிளம்பலாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்போ நான் சொன்னதை நீங்க கேக்குறதா இல்ல? கார்ல வந்திருக்கீங்களா? புரியுது சார், நான் போறேன். உங்க கூட டீல் பேசுறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. நான் வரேன். கிளம்புறேன் சார். ஏய் என்னடா, சக்சஸ் தானே? டேய் யாரா மச்சான் அவன்? அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான் மச்சான். எனக்கே அவனை ரொம்ப பிடிச்சி போச்சுடா. நானும் முடிஞ்ச அளவுக்கு டான்ஸ் ஆடி பார்த்தேன்டா. ஆஹா, நான் இந்த கம்பெனியை காசுக்காக விற்கல. யார் நல்லா பார்த்துப்பாங்களோ அவங்களுக்கு தான் கம்பெனியை விற்பேன். காசு வேணா ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டான் மச்சான். உலகத்துல இப்படி மாட மச்சி இருப்பாங்க? ஏய் அப்ப நான் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலையா? ஏய் அதைத்தானடா இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் மச்சான். ரொம்ப டயர்டா இருக்கு, வீட்டுல டிராப் பண்ணு மச்சான். வா போலாம்.
அண்ணா இவன் என்னடா இப்படி சொல்றான்? இப்ப என்ன பண்றது? எனக்கும் ஐடியா இல்லை. சரி வா கிளம்பலாம். வா. விஷால், நான் உன்கிட்ட ஒண்ணு காட்டணும். என்னது அது? இரு, வெயிட் பண்ணு. என்ன? ம். என்ன பண்றதுனே ஒன்னும் புரியல ராகவ். விஷால், இது கொஞ்சம் பாரு. என்னது இது? இத முதல்ல பாரு. இவரோட ஸ்கெட்ச் எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? இது ஸ்ரீஜாவோட அப்பா வச்ச. டேய் விஷால், இவரு மியூசிக் டைரக்டர் விஜய் ராகவன்டா. இவரு ஸ்ரீஜாவோட அப்பாவா? என்னடா சொல்ற? ஆமாடா ராகவ், மியூசிக் டைரக்டர் விஜய் ராகவன் தான் ஸ்ரீஜாவோட அப்பா. டேய் என்னடா சொல்ற? என்னால நம்பவே முடியல. உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? ராகவ், நாங்க லவ் பண்ணிட்டு இருந்த சமயம் ஒரு தடவை நான் அவ வீட்டுக்கு கூட்டு போனா அவ அப்பாவை எனக்கு அங்கதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா. இவரு ஸ்ரீஜாவோட அப்பானா அப்போ கல்யாணத்துக்கு வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணது யாரு? அது வந்து நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். ஸ்ரீஜாவோட அப்பாவால கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு லாஸ்ட் மினிட்ல சொன்னதால ஸ்ரீஜா செட் பண்ண ஆள் தான் அன்னைக்கு ஸ்ரீஜாவோட அப்பாவா வந்து நடிச்சாரு. என்ன சொல்றீங்க விஷால்? என்னடா சொல்ற? இந்த விஷயம்லாம் அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல. ராகவ், என்ன சொல்ற இசை? ஆமா விஷால், ஸ்ரீஜா அவளோட அப்பா. 2 பேரோட ஒரே லட்சியம் சுபத்ரா அத்தையையும் அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பழி வாங்கணுங்கிறது தான். அப்போ ஸ்ரீஜா என் கூட பழகினது எல்லாமே பிளானா? ஆமா விஷால். டேய், அவன் நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு திட்டம் போட்டு தாண்டா இங்க வந்திருக்கா. அதுக்கு அவங்க அப்பாவும் உடந்தையா இருந்திருக்காரு. இதெல்லாம் நல்லா தெரியுது.